எஸ்பி அந்தோணிசாமி, எஸ்பி அந்தோணிசாமி, எஸ்பி அந்தோணிசாமி. அங்க என்ன நடந்தது? அந்த பிரச்சனையை ஏன் உங்களால சால்வ் பண்ண முடியல? ஐயா, நாங்கள் என்னதான் சட்டப்படி நடந்துக்கிட்டாலும் மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த அதிகாரி என்ன சாதி என்ன மதம் தான் பார்க்குறாங்க. நாங்கள் நியாயமாக நடந்துக்கிட்டா கூட அவங்க எங்களை ஜாதி வெறி பிடிச்சவன்னு சொல்கிறத என் காது படவே கேட்டிருக்கேன். ஏன் சில இடங்களில் என் மதத்தை சொல்லி கூட என்னை கிண்டல் பண்ணுறாங்க. ஐயா, என்னன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க? இவரான என்ன கிண்டல் பண்ணுறாங்கன்னு தெரியாதா? நீங்கள் இந்த வாட்ஸ்அப் சோசியல் மீடியா இதெல்லாம் பார்க்குறதே இல்லையா? எல்லா மதத்துக்காரங்களும் நடிச்சுக்கிறாங்க. முதல்ல அதுக்கு ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரும். இவரான உங்களுக்கு கோமணம் கட்டி விட்டது நாங்க தான், படிக்க வச்சது நாங்க தான், சமூக நீதி வாங்கி கொடுத்தது நாங்க தான் வார்த்தைக்கு வார்த்தை முழங்குறாங்களே சில அரசியல்வாதிகள். அவங்க யாராவது இவர் போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்களா? அவ்வளவு ஏன் ஜாதி ஒழியணும் ஜாதி ஒழியணும் இயக்க வச்சு நடத்துறாங்களே அவங்களாவது குரல் கொடுத்துருக்காங்களா? மாட்டாங்க. ஏன்னா ஜாதியை வச்சு தானே அவங்க அரசியலே பண்ணிட்டு இருக்காங்க. கீழே இருக்கிறவன் உயர்ந்து மேல வந்துடக்கூடாது. வந்துட்டா கேள்வி கேட்பான்ல. இப்போ அவர் குடியிருக்கிற இடத்த பறிக்க பார்க்கறான். சின்னசாமி, இது உண்மையா? ஆமாங்க ஐயா. ஆனா அது எங்க மண்ணையா அவங்க பேர்ல இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா அது எங்க அப்பா பேர்ல தான். யாரு இல்லைன்னு சொன்னா சின்னசாமி? அது உங்க அப்பா இடம் தான். ஆனா உங்க அப்பாவுக்கு கொடுத்தது எங்க கட்சிக்காரர் சுடலாண்டி வகையரா. அதை மறந்துடாதீங்க. எப்படி எப்படி அவங்கள்ட்ட இருந்து பறிச்சு அவங்களுக்கே கொடுக்கறது அப்படித்தானே? நீதிபதி அவர்களே, இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அதாவது அந்த காலத்து குடிகளும் மன்னர்களும் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சுன்னு ஔவையார் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல்லுயர குடி உயரும், குடி உயர கோணு உயரும். ஆக எல்லாத்துக்கும் ஆதாரம் நிலமாத்தான் இருந்திருக்கு. அந்த நிலத்தை சார்ந்து மக்கள், அந்த மக்களை சார்ந்து மன்னன். அதுவும் அந்த காலத்தில் இருந்த மன்னர்கள் தெலுங்கு மன்னர்கள் சொல்லப்படுது. இந்த நிலத்துல பாடுபட்டு உழைச்சு வந்த வருமானத்துல 1/3 மன்னர்களுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த மன்னர்களுக்கு அது பத்தல. இவங்க என்ன நமக்கு கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு குடிகள்கிட்ட இருந்து அத்தனை நிலத்தை புடுங்கிட்டாங்க. காலப்போக்கில் மன்னர் ஆட்சி முடிஞ்சு ஜமீன்தார் ஆட்சி வரும்போது அந்த நிலத்தை எல்லாம் ஜமீன்தார்கள்ட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படி கொடுக்கப்பட்டதுதான் எங்க ஊரு ராமசாமி ரெட்டியார் என்ற ஜமீன்தாருக்கு இந்த நிலமெல்லாம். அந்த நிலத்தை இழந்த மக்கள்லாம் திரும்ப அந்த நிலத்தை கேட்டு போராடி இருக்காங்க. கிடைக்கல. வேற வழி இல்லாம கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி கெஞ்சு கெஞ்சு கேட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்டதுதான் இடஒதுக்கீடு என்ற சட்டம். அந்த சட்டத்தோடு சேர்ந்து கொடுக்கப்பட்டதுதான் பட்டம். ஐயா சொன்ன மாதிரி எங்களை திறந்தாழ்ந்தவங்களாக்கி பல பிரிவுகளாக்கி அரசாணையா போட்டு வச்சிருக்காங்க ஐயா. ஒவ்வொரு கவர்மெண்ட் மாறும் போதும் ஒவ்வொரு தலைவர்களும் எங்களுக்கு ஒண்ணு இல்லை 9 பேர் வைக்கிறாங்க ஐயா. வந்தவங்க போனவங்க எல்லாம் எங்க பேரை மாத்தி வச்சாலும் எங்களை கீழ் ஜாதின்னு சொல்ற அடையாளம் மாறலையா? சாரி ஃபார் தி இன்ட்ரப்ஷன் யுவர் ஆனர். அரசும் சரி அரசியல்வாதிகளும் சரி அவங்களை இப்படி பேர் சொல்லி கூப்பிடுறது அவங்கள திறந்தாழ்த்தத்துக்கு இல்லை, அவங்களுக்கு நிரந்தரமா இடஒதுக்கீடும் சலுகையும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிக்க விரும்புறேன். ஐயா, இந்த நாட்டில் எந்த ஜாதிக்கு இடஒதுக்கீடு இல்லை? அது என்ன எங்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு இலவசமா கொடுக்குறாங்களா, விட்டு கொடுக்குறாங்களா? சாரிங்க. நீங்க என்னதான் சொல்ல வர்றீங்க? நான் ஒரு மனுஷனா வாழணும், எனக்கு பிடிச்ச தொழிலை என் ஊர்ல செஞ்சபடிக்கே வாழணும். அதுக்கு உங்க தீர்ப்பு தாயா வழி நடத்தணும். அது ஒண்ணு போதியா? வெள்ளையம்மாள், வெள்ளையம்மாள், வெள்ளையம்மாள். ஐயா, நான் வாக்கப்பட்டு வந்த இடத்துலதான் இதை செஞ்சுட்டு இருந்தோம். நான் பிறந்த ஊர்ல இந்த சோழி எங்க வழக்கத்துல இல்லைங்கய்யா. இப்போ என் பையன் செய்ய விருப்பப்படலைங்கய்யா. அதான் ஐயா கோவப்பட்டாவ. இந்த வழக்கின் மூலம் நீதிமன்றம் தெரிந்து கொண்டது, சாதி என்றால் அது தொழில் சார்ந்த பெயர். அதாவது இன்னார் மகன் இன்னார் இன்ன தொழில் செய்கிறார் என்றுதான் இனிமேல் இருக்க வேண்டும். இனி சாதிக்கு இங்கு இடமில்லை என்ற நிலையை அரசு உருவாக்கி தர இந்த நீதிமன்றம் பரிந்துரைக்கிறது. இந்த நாட்டின் கலாச்சார கட்டமைப்பும் மத வழிபாடும் எவ்வளவு முக்கியமோ அதைவிட தனி மனித தன்மானம் மிக மிக முக்கியம்.
ஆகையால் சின்னசாமி தான் இந்த சடங்கை செய்ய வேண்டும் என கட்டாயப்படுத்தக்கூடாது. சின்னசாமி போன்றோரை விட அந்தந்த சாதியினருக்கு இந்த ஈம சடங்கு முறைகள் நன்றாகவே தெரியும். எனவே நீங்களே உங்களில் யாரையாவது வைத்து அதை செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் ஏற்றத்தாழ்வு வராது. இனிமேல் ஒவ்வொரு தமிழனும் தமிழ் குடிமகனாக பிறந்து தமிழ் குடிமகனாக வாழ்ந்து மறைய வேண்டும். எந்த குழந்தையும் நல்லவர்களாக வல்லவர்களாக பிறப்பதில்லை, வளர்க்கப்படுகிறார்கள். ஆனால் குறிப்பிட்ட சில பிரிவினரின் குழந்தைகள் மட்டும் தாழ்ந்த சாதியினராக அறிவு குறைந்தவர்களாக முத்திரை குத்தப்படுவதை வன்மையாக கண்டிக்கிறோம். இது மாற்றப்பட வேண்டும். இல்லையே நீதிமன்றமே மாற்றும். இனி சின்னசாமியுடைய தொழில் பால் பண்ணையாளர். பின்னால் அவரோ இல்லை அவர் மகனோ வேறு தொழிலுக்கு மாறினால் மாறிய தொழில் செய்பவராக அறியப்பட வேண்டும். அதாவது அவரது மகன் டாக்டருக்கு படித்தால் டாக்டர், அர்ச்சகருக்கு படித்தால் அர்ச்சகர் என அறியப்பட வேண்டும். இது ஒட்டுமொத்த தமிழ் குடிமக்களுக்கும் பொருந்தும். அதே போல முதல்வர், பிரதமர், ஜனாதிபதியானால் அது நாங்கள் போட்ட பிச்சை என்ற வெற்றுக்கூச்சலை அரசியல்வாதிகள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். மக்கள் மாறுவதற்கு ஏதுவாக. நிறுத்தல. உருப்படியா நடக்க வேண்டிய சாங்கியமே நடக்கல. இந்த சாங்கியம் நடந்தாதான் என் அப்பா சாமியாக முடியும்னா இந்த சாங்கியம் எனக்கு வேண்டாம். வேண்டாம். அது ஏன் அப்பால, என் அப்பா சாமியில பிறந்ததுல இருந்தே சாமியில, வளர்ந்தது சாமியில, நான் சாமியில, நீ சாமியில. இந்த சாங்கிய பொண்ணாதான் என் அப்பா சாமியாக முடியும்னா அந்த சாங்கிய எனக்கு வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். போதைக்கல போதைக்க போதைக்க. சாங்கி சாங்கிய பொண்ணாத அப்பா சாமியோ. வாங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. அட்மிஷன் பண்ணுமா? சரி. எந்த கிளாஸுக்கு? 4th ஸ்டாண்டர்ட். 4th-ஆ? பேர் என்னப்பா? குலசேகரன். குலசேகரனா? அப்பா பேர் என்ன? சின்னசாமி. அம்மா பேரு? நீங்க சொல்லுங்க. பார்வதி. என்ன ஜாதிங்க? தமிழ் குடிமகன். ஜாதி வேணான்னு நினைக்கிறவங்க தமிழ் குடிமகன் பதிவு பண்ணலான்னு கோர்ட்ல ஆர்டர் கொடுத்துருக்காங்க.